Hello everyone, MRB Pharmacist எக்ஸாமுக்கு அக்டோபர் 26லேருந்து ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் நடக்குது. அண்ட் இதில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 2 டெஸ்ட் கம்ப்ளீட் ஆகிருக்கு. நாளைக்கு 3வது டெஸ்ட் நடக்க போகுது. ஸோ அந்த டெஸ்ட்டோட டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற 2 டாபிக்ஸ். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட்ஸில் ஒரு பிளான்ட்லேருந்து ஒரு ஆக்டிவ் கான்ஸ்டிடியூவண்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்கணும். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னா ஒரு ஃபார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன், ஏதாவது ஒரு சிரப்பு இல்லை டேப்லெட், கேப்சூல் இல்லை இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா அதை தயாரிக்கும் போது அது கூட ஆட் செய்யக்கூடிய சப்ஸ்டன்சஸ். ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸை வந்து பாதுகாக்கக்கூடிய தன்மை கொண்ட சப்ஸ்டன்சஸ். ஸோ இந்த 2 டாபிக் தான் வந்து டெஸ்ட் 3க்கு வந்து நீங்கள் படிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கீழே என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிசர்வேட்டிவ்ஸுக்கு கீழே காமனாக பார்த்திங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கேட்டகரி வரும். தென் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கீலேட்டிங் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிற இன்னொரு குரூப் கூட பார்க்க முடியும். இந்த மாதிரி டோட்டலாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னால் என்னென்ன டைப்ஸ் இருக்குது. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்டில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ட்ரூ ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ரிடக்டன்ட்னு ஒரு கேட்டகரி இருக்கும். இந்த மாதிரி வேறு என்ன கேட்டகரி இருக்குது அதை பற்றிலாம் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் போனீங்கன்னா அந்த ஆன்டி மைக்ரோபியலில் அதுக்கு கீழே ஒரு சில கேட்டகரி வரும். ஃபீனால் டைப்பு, ஆல்கஹால் டைப்பு அந்த மாதிரி வரும். இல்லை குவாட்டர்னரி அம்மோனியம் காம்பவுண்ட், இந்த மாதிரி ஒரு சில ஏஜென்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்கு கீழே இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, கீலேட்டிங் ஏஜென்ட் இருக்குது, ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கான மீனிங் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆன்டி மைக்ரோபியலுக்கு கீழே வேறு என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி அந்த டாப்பிக்கு கீழே வரக்கூடிய சப் டாபிக்ஸ் என்னென்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கான மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் எக்ஸாம்பிள் ஏஜென்ட்ஸ், இப்போ சோடியம் பென்சோயேட் அது எது கீழே வருது, பென்சோயிக் ஆசிட் இது எது கீழே வருது, நைட்ரேட்ஸ் எங்கே வருது, சார்பிக் ஆசிட் எங்கே வருது, இந்த மாதிரி இடிடிஏ இதெல்லாம் எந்தெந்த கேட்டகரி கீழே வருது. இப்போ இடிடிஏ பார்த்திங்கன்னா கீலேட்டிங் ஏஜென்ட் கீழே வரும். அஸ்கார்பிக் ஆசிடுங்கிறது பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டில் வரும். இந்த மாதிரி என்னென்ன ஏஜென்ட் எங்கெங்கே வருது. இந்த அஸ்கார்பிக் ஆசிட் வந்து விட்டமின் சின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்கு கீழே என்னென்ன டைப்ஸ் இருக்குது அண்ட் அந்த டைப்ஸ்க்கு எக்ஸாம்பிள், இப்போ நான் சொன்ன எல்லாமே எக்ஸாம்பிள் தான். இடிடிஏ இந்த மாதிரி. அப்புறம் ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட் எடுத்துட்டிங்கன்னா அதில் என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்குது. பென்சல்கோனியம் இருக்குது. அப்புறம் இந்த பென்சாயிக் ஆசிட் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் ஆன்டி மைக்ரோபியல் கீழே வரும். ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் யூசஸ். ஸோ இந்த யூசஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, அந்த இப்போ பென்சாயிக் ஆசிட்னு வச்சுக்கோங்க. பென்சாயிக் ஆசிட் வந்து ஓரல் ப்ரிப்பரேஷனில் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை டாப்பிக்கல் ப்ரிப்பரேஷனில் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை ஆப்தால்மிக்கில் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை இன்ஜெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்களா, அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு சில ஆன்டி மைக்ரோபியல் ட்ரக்ஸ் வந்து காஸ்மெட்டிக்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த காஸ்மெட்டிக்கில் யூஸ் பண்ணுற ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட் எது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி இந்த ஃபீனால் கேட்டகரிலாம் வந்து பர்டிகுலராக இந்த ஃபீனால், கிரிசால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஒரு குரூப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் புக்குன்னு எடுத்திங்கனாலே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லைனா கூட இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் அவுட் சைட் சோர்ஸஸ், புக்கு இல்லாமல் கூட கொஞ்சம் இன்டர்நெட் சோர்ஸஸை யூஸ் பண்ணி கூட நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் யூசஸை குறிக்குது. அப்ளிகேஷன், யூசஸ் இது ரெண்டும் வந்து ஒன்று தான். ஸோ இப்படி படிச்சிங்க அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் டாபிக் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவீங்க. இதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ராக்ஷன் டாபிக் போனோம் அப்படின்னா, அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில ஏஜென்ட்ஸ் வந்து என்ன கண்டிஷனில் ஒர்க் பண்ணணும், இல்லை என்ன கேரக்டர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சில ஏஜென்ட் வந்து இந்த பிஹெச் கீழே ஒர்க் பண்ணாது, அந்த மாதிரிலாம் கூட கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஒரு சில ஏஜென்ட்ஸ் லைக் இந்த மெத்தில் பேராபென், இல்லை இந்த சார்பிக் ஆசிட், பென்சோயிக் ஆசிட் இதெல்லாம் என்ன கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ ஒரு ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட் வந்து டோட்டலாக ஒரு 100 கிராம் இருக்குது அப்படின்னா அந்த 100 கிராமுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மெத்தில் பேராபென் ஆட் பண்ணணும், இல்லை பென்சோயிக் ஆசிட் ஆட் பண்ணணும். யூஸ்வலாக ப்ரிசர்வேட்டிவ்ங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு அடிட்டிவ் தான். அதனால் அது அதிகப்படியாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 0.001% இருந்து அதிகபட்சம் ஒரு 10% வரைக்கும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜென்ட்டும் என்ன பர்சன்டேஜில் எதில் யூஸ் பண்ணுறாங்க,
இப்போது மெத்தில் பேராபென் அப்படிங்கிறது ஒரு 0.1 இல்லை 0.2 அப்படிங்கிற ஒரு வேல்யூவில் எந்த ப்ரிப்ரேஷனில் யூஸ் பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி எல்லா ஏஜென்ட்ஸுமே தெரிஞ்சுக்கணும். இப்போது ஃபீனால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்குது. வேறு இந்த பென்சாயிக் ஆசிடுக்கும் தனியாக இருக்குது. சோடியம் பென்சோயேட்டுக்கும் ஒரு சில கான்சன்ட்ரேஷன் இருக்குது. இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ப்ரிசர்வேட்டிவ் கீழே வரக்கூடிய டைப்பும் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு கீழே வரக்கூடிய எக்ஸாம்பிளும் தெரிஞ்சுக்கணும், என்ன ப்ரிப்ரேஷனில் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியணும், ப்ளஸ் அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் இருந்துச்சுன்னா அதையும் தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் அதோட கான்சன்ட்ரேஷனும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் படிச்சிங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து 100% நீங்கள் தரவு பண்ணிடலாம். இதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ராக்ஷன் போகலாம். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 டைப்ஸ் இருக்கும். பெர்கோலேஷன், மேசரேஷன், டைஜஷன், டிகாக்ஷன், இன்ஃப்யூஷன், இப்படி 5 டைப்ஸ் இருக்குது. இதில் பெர்கோலேஷன், மேசரேஷன் இது 2 தான் நீங்கள் நிறைய படிப்பீங்க. மீதி இருக்கக்கூடிய இந்த டைஜஷன், டிகாக்ஷன், இன்ஃப்யூஷன் இதெல்லாம் ரொம்ப ஒரு சின்ன டாபிக் தான். மேக்ஸிமமே பார்த்திங்கன்னா ஒரு பேஜ் தான் வரும் நீங்கள் படிக்க வேண்டியது. ஸோ நீங்கள் அதிகமாக பெர்கோலேஷனும் மேசரேஷனும் நல்லா படிச்சுக்கணும். ஸோ பேசிக்காக இது 5த்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ மேசரேஷன் அப்படின்னா உங்களுக்கு மெயினாக தெரிய வேண்டிய விஷயம், அந்த க்ரூட் ட்ரக் மெட்டீரியலை வந்து அதிகப்படியான நேரத்துக்கு வந்து ஊற வைப்பாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து மேசரேஷனில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியணும். அதாவது ஒரு 3 to 7 டேஸ்க்கு மென்ஸ்ட்ரோம் இல்லை சால்வெண்ட் அதில் போட்டு ஊற வச்சுட்டே இருப்பாங்க. இதுதான் மேசரேஷனோட ஒரு பேசிக் பிரின்சிபல். இதே பெர்கோலேஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் இம்பைபிஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் தான் வந்து இதோட ஒரு ப்ரைமரி கேரக்டர். இந்த மாதிரி டைஜஷன், டிகாக்ஷன், இன்ஃப்யூஷன் இது 3த்துக்கும் ஒரு சில டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு கீழே என்னென்ன டைப்ஸ் இருக்குது அண்ட் அதோட மீனிங் என்ன, லைக் அதில் பேசிக் பிரின்சிபல் வந்து அந்த ஆக்டிவ் கான்ஸ்டிடியூண்ட்டை செப்பரேட் பண்ணுறதுக்கு ஹீட் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை அதிகப்படியான நேரம் ஊற வைக்கிறாங்களா, இல்லை அது மேலே சூடான நீரை வந்து ஊட்டுறாங்களா, இல்லை தண்ணியில் போட்டு சூடு பண்ணுறாங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் போடுற டீ கூட பார்த்திங்கன்னா டிகாக்ஷன் சொல்லுவோம். ஸோ டீ ப்ரிப்ரேஷன் வந்து ஒரு டிகாக்ஷன் ப்ராசஸ். இந்த மாதிரி நீங்கள் எல்லா ப்ரிப்ரேஷனையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது எல்லா எக்ஸ்ட்ராக்ஷனுக்கும் என்ன கேரக்டர் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ளஸ் இது கூட என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ப்ராசஸில் என்ன டைமிங் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது மேசரேஷன் அப்படின்னா அதில் பர்டிகுலராக இத்தனை நாட்களுக்கு ஊற வைக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 3 டைப்ஸ் இருக்குது மேசரேஷன் கீழே. சிம்பிள் மேசரேஷன் ஒன்று இருக்கும், அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும், அது இல்லாமல் மல்டிபிள் மேசரேஷன் ஒன்று இருக்கும். இது 3த்துலேயும் எவ்வளோ டியூரேஷன், ஸோ டைம் லிமிட் வந்து வேரி ஆகும். ஸோ அந்த டைம் லிமிட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதே மாதிரி தான் மற்ற எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்கும். இப்போ இன்ஃப்யூஷன், அப்புறம் அந்த டிகாக்ஷன், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு டைம் லிமிட் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ கிளாசிஃபிகேஷன், மெத்தட்ஸு, அப்புறம் அப்ளிகேஷன்னா இப்போது ஒரு பிளான்ட் மெட்டீரியலில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீ ப்ரிப்பரேஷனுக்கு வந்து டிகாக்ஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணாங்க. இதே மாதிரி மால்ட் எக்ஸ்ட்ராக்ட் ப்ரிப்பரேஷனுக்கு டைஜஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என்னென்ன ப்ராசஸ்லாம் என்ன மாதிரியான கான்ஸ்டிடியூண்ட்டை செப்பரேட் பண்ண யூஸ் பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு கீழே வரக்கூடிய 5 டாப்பிக்குக்கும் எக்ஸாம்பிள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது சாக்ஸ்லெட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து பெர்கோலேஷன்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில டைப்ஸ் இருக்குது, 3 டைப் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த டைப் தான் அந்த சாக்ஸ்லெட் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அது தெரிஞ்சுக்கணும். அண்ட் அது மூலிமா நமக்கு லைக் எந்த மெட்டீரியலை எந்த எக்ஸ்ட்ராக்ஷன் மூலிமா அதிகப்படியாக பண்ணுவாங்க. இதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டிங்க்சர் ஆஃப் ஆரஞ்சு வந்து என்ன ப்ராசஸில் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரெஷ் இன்ஃப்யூஷன், கான்சன்ட்ரேட்டட் இன்ஃப்யூஷன், அது 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ மெயினான விஷயம் என்ன அப்படின்னா எந்த பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட்டு என்ன எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடில் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து என்ன டிசீஸ் ஒரு என்ன கண்டிஷனில் யூஸ் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் டாபிக் வந்து ஓவர். ஸோ ஓவரால் இந்த ப்ரிசர்வேட்டிவ் எக்ஸ்ட்ராக்ஷன் 2 டாபிக் படிச்சிங்க அப்படின்னா டெஸ்ட் 3ல் கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன். இதுக்கு அடுத்தது டெஸ்ட் 4க்கு எப்படி படிக்கணுங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோ டுமாரோ அப்டேட் பண்ணுறேன். அண்ட் டெஸ்ட் பேட்சுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.